ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, வேர்ல்டு கிரிக்கெட் மொத்தமாகவே T20 வேர்ல்டு கப்புக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. பட் இந்தியா மட்டும் க்யூட்டாக டெஸ்ட் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எஸ், அது வருஷம் அது ஒரு நடக்கிற விஷயம் தான். பட் நோ இஷ்யூஸ். என்ன அப்படின்னா, இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப் ஜூனில் பார்த்தீங்க அப்படின்னா USA அண்ட் வெஸ்ட் இண்டீஸில் நடக்க போகுது. ஆஸ்திரேலியா ஒரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸோட ஒரு டூர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் தான் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காங்க, ஒரு டூர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற லெவலில் போய் முடிஞ்சிருச்சு. அது ஆஸ்திரேலியா அந்த சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து நிறைய பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். இங்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நியூசிலாந்து ஒரு சீரீஸ் ஒன்று இப்போ ஆடிட்டு இருக்காங்க, டெஸ்ட் சீரீஸ். அது முடிச்சோரையே அவங்களும் ஆட போகிறாங்க. அதுக்கப்புறம் IPL பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. இந்த T20 வேர்ல்டு கப் இயர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயர் எல்லா டீமுக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஆப்வியஸ்லி. ஓகே, ஸோ இந்தியன் டீமுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வேர்ல்டு கப் அப்படிங்கிறத ஒன்று அடிச்சே பல வருஷம் ஆச்சு. அதில் T20 வேர்ல்டு கப் நான் சொல்லவே தேவையில்லை, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஆரம்ப காலகட்டத்தில் ஐ திங்க் இனாகுரல் சீசனில் தட்டினோம் நம்ம அதை. அதுவும் MS தோனி வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்தியா பெரிய டீம் தான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர இப்போ வரைக்கும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலை. ஸோ இந்த வருஷம் அதை மாற்றி எழுதணும் அப்படின்ட்டு BCCI முடிவு பண்ணிட்டு தான் நியூஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, IPLோட அந்த நார்மல் லீக் ஸ்டேஜஸ்லாம் முடியுதுல, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்குவாட் அறிவிக்கப்படும். ஸோ யாரெல்லாம் ஸ்குவாடில் இருக்காங்களோ அவங்களாம் பிளே ஆஃப் டீம்ஸில் இல்லை அப்படின்னா உடனடியாக நியூயார்க் போகிறாங்க. நியூயார்க்கில் அப்பையிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் செஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்தியாவோட மேட்சஸ் எல்லாம் நியூயார்க்கில் தான் இருக்க போகுது. ஐ மீன் USAல ஆடுற மேட்சஸ் அப்படிங்கிறதுனால ஸோ அங்கே மெயினாகவே போயிட்டு ப்ராக்டிசஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கதா நியூஸஸ் வருது. அண்ட் இந்த வேர்ல்டு கப்புக்கான டீம் எதை வச்சு எடுக்க போகிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 15 பேரில் எனக்கு தெரிஞ்சு 10 பேர் 11 பேர் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இதை தாண்டி எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்சஸ் யாராவது IPLல கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு பேக்கப் ஆப்ஷனாக கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இருப்பாங்க. இதை தாண்டி இன்ஜூரி கன்சர்ன் வேற பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இன்கேஸ் யாருக்காவது IPLல இன்ஜூரி ஆகுது அப்படின்னா அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ வழக்கம் போல IPL டீம்ஸ்ட BCCI பார்த்தீங்க அப்படின்னா பேச போறாங்களா, இது மாதிரி இந்த பிளேயர்ஸ் எல்லாம் எங்களோட ரேடார்ல T20 வேர்ல்டு கப்புக்கு இருக்காங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது மேட்சஸ்ல அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. ஏன்னா அவங்க கண்டினியூவா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க ICC ஈவெண்ட்ஸ் ஆட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ஏதாவது வேர்ல்டு கப் இது மாதிரி முக்கியமான தருணங்கள் வர்றப்போ BCCI இந்த ரெக்வஸ்ட் IPL டீம்ஸ் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா வைப்பாங்க. பட் அது IPL டீம்ஸ் ஏத்துக்கணும் ஏத்துக்கல அப்படிங்கிறது அவங்களோட ஓன் விருப்பம். ஓகே, அது இப்போ ரோஹித் சர்மாவை நீங்க உட்கார வைங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஆனா இப்போ அவங்க விருப்பப்பட்டு ரோஹித் சர்மா ஓகே உட்காரட்டுமா, அவர் இந்தியா ஆட போறாரு அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அது கண்டிப்பா அது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது அவங்க காசு போட்டு எடுத்துருக்காங்க இல்லையா IPL டீம், அதெல்லாம் அவங்களோட ஓன் டிசிஷன். பட் ரெக்வஸ்ட் வைக்க வேண்டியது BCCIயோட கடமை. அதை பாத்தீங்க அப்படின்னா பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு பும்ராவுக்கெல்லாம் கண்டிப்பா ரெஸ்ட் தேவை. பாவம், அவரெல்லாம் சீரியஸ்லி பாவம். எஸ், விளையாண்டுக்கிட்டே இருக்காரு கிரிக்கெட்டு. எனக்கு தெரிஞ்சு பும்ராவை கொஞ்சம் IPL மேட்சஸ் உட்கார வைக்கலாம், மற்ற டீமுக்கும் கொஞ்சம் அது இலகுவா மாறும். ஸோ இதுதான் நியூஸஸ் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் கிளம்ப போறாங்க, ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் இது பண்ண போறாங்க, அவ்வளவுதான். ஸோ பார்ப்போம் இந்த வாட்டியாவது போயிட்டு அடிச்சுட்டு வராங்களா அப்படின்ட்டு. வர ஒரு மாதிரி நம்பிக்கையே இல்லாம போயிட்டு இருக்குங்க. ஆனா பார்ப்போம், இந்த வாட்டி இந்தியன் டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பசங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிறேன். உங்களோட கருத்து இதை பத்தி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, if you like the video please like, share and subscribe to நம்மளோட கிரிக் ஜிப் சேனல்.